நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜாவேஷம் களைஞ்சி போச்சு டும் 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 டும். இப்படி பாட்டு பாடி பத்திரிகையாளர் சந்திப்பையே கலகலப்பாக மாற்றிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? வேற யார்? அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தான். என்னன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த தாவேகா தலைவர் விஜய் மாநாட்டில் ஏதோ பேசினாரு, நிறைய தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணி பேசினாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு டக்குன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நரிவேஷம் களைஞ்சு போச்சு டும் 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 டும், ராஜாவேஷம் களைஞ்சு போச்சு டும் டும் டும்னு பாட்டு பாடினவர் 2 மாநாடு தாங்க நடத்தியிருக்காரு. அதுக்குள்ளே சரக்கெல்லாம் காலி ஆகி போச்சு, அவர் சாயம் வெளுத்து போச்சு. இன்னும் 2 மாநாடு நடத்தட்டுமே, பெருங்காய டப்பா மாதிரி காலி ஆகிடுவார் அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு சேகர் பாபு அவர்கள். அவர் 2 மாநாடு முடித்திருக்கின்றார். இப்பொழுதே நரியின் சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜாவேஷம் களைஞ்சி போச்சு டும் 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 என்பது போல் அனைத்து தரப்புடைய விமர்சனத்தையும் தாங்கி சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் 2-3 மாநாடுகள் நடத்தினாலே பெருங்காய டப்பா போல் காலி டப்பா ஆகிவிடுவார் என்பது என்னுடைய கருத்து.